கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் வேத வசனங்களை கொண்டு உலகத்தில் நடக்கின்ற இந்த போர்களும், இஸ்ரவேலுக்கு அமெரிக்காக எதிராக ஈரான் செய்த அந்த செயல்களுக்காக இன்று ஈரான் படுகின்ற அந்த மிகப்பெரிய போராட்டங்களும் வன்முறைகளும் குறித்து வேதத்தில் ஆதாரத்துடன் நாம் இன்று தியானிப்போம். ஈரான்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம், கட்டுக்கடங்காத போராட்டம். ஈரான் அதிபர் கமேனி அலி அல் கமேனி அவருடைய ஆட்சிக்கு 80 வயது தாண்டியவர். 86 87 வயது சொல்றாங்க. அந்த வயது உள்ளவர். ஆனா ஆட்சி அதிகாரத்தை விட மனது இல்லாம அந்த மக்களுக்கு தண்ணீர் இல்லாம பஞ்சம், பொருளாதார சீரழிவு, இத்தனை இக்கட்டுகளுக்கும் காரணம் யாரு? அலி கமேனி. அவருடைய ஆட்சியில தான் இவ்வளவு பெரிய போராட்டங்களும் வன்முறைகளும். இன்றைக்கு அவருடைய ஆட்சி கவிழ்ந்து போகும் ஒரு சூழல் இருக்கு. அவர் நாட்டை விட்டு ஓடிடுவாரா, இல்ல அமெரிக்கா அவர் திரும்பவும் இந்த வெனிசுலா அதிபரை பிடிச்ச மாதிரி பிடிப்பாங்களா என்ற ஒரு சூழல் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களும் அந்த நாட்டு மக்களும் விரும்புறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற யாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யார் எழுந்தாலும் அவர்கள் இஸ்ரவேல் இந்த ஈரான்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் இருந்து அரசாங்கத்திலிருந்து எல்லாம் அது மிகப்பெரிய பழமைவாத மதவாத நாடு. அது இஸ்லாமிய மதவாத நாடு. அந்த அதிபர் என்ன செய்வார்னா, அந்த மக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, டெத் டு இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு மரணம், டெத் டு அமெரிக்கா. அவர்கள் வாயை திறந்தாலே அவர்கள் சொல்லுவது டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா. இஸ்ரேலுக்கு மரணம், அமெரிக்காவுக்கு மரணம். இதே தான் எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அந்த மக்களுடைய நிலையை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இன்றைக்கு அவர்கள் வாயாலேயே, ஈரான் மக்களுடைய வாயாலேயே டெத் டு கொமேனின்றாங்க, கொமேனிக்கு மரணம்ன்றாங்க, கொமேனி சாகணும், நாட்டை விட்டு போனோம், அவருடைய ஆட்சி விட்டு போகணுன்றாங்க. மக்கள் இன்றையோட 15 நாளுகளா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த மக்கள் இதுவரை 100 கணக்கில் சுட்டு கொண்டு இருக்காங்க. மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் அந்த மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஆட்சி அதிகாரம், பதவி ஆசை. இயற்கையாவே இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு சூழ்நிலை என்னன்னா, ஆட்சி அதிகாரம். அவர்கள் வயதானாலும் ஆட்சியை விட மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் ஆட்சியை விட மாட்டாங்க. ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அது யாரா இருந்தாலும். ஏன்னா அவர்கள் வரலாறு நாம பார்த்தோம்னா, இன்னைக்கு அரபு தேசங்கள் எல்லாம் குட்டி 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 நாடா இருக்கும். காரணம் என்னன்னா, தனக்கு ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்களை வஞ்சித்து தீவிரவாதம் பண்ணி அந்த தேசத்தை அவர்கள் பிடிப்பது தான் காரணம். அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் சின்ன சின்ன குட்டி நாடுகளாக இருக்கும். ஏன்னா அலி கமேனிக்கு வயது 86 87 தாண்டிடுச்சு. ஆனால் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை விட மனசு இல்லாமல் நூற்றுக்கணக்கான மக்களை அவங்க கொன்று குவிச்சுங்கிறார். இராணுவத்தை வச்சுட்டு ஐஆர்சி, அவருடைய பாதுகாப்பு, மெய்ப்பாதுகாப்பு, 2 இராணுவம் இருக்காங்க. கொமேனியை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு இராணுவம் வச்சிருப்பார் அவரு. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்காக ஒரு இராணுவம் இருக்கும். ஆனால் அந்த இராணுவத்தை வச்சு மக்களை சுட்டு கொண்டுட்டு இருக்காரு. அதை தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்கள் மக்கள் படுகொலை செய்தால் நான் உன் நாட்டின் மேலே இராணுவ நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது காரணம் என்னன்னா, இவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் சபிக்கிறதே வேலை. எப்போ பார்த்தாலும் இஸ்ரேலை சபிப்பாங்க. நியாயப்படி பார்த்தா இஸ்ரேலும் ஈரானும் ஒரு காலத்தில் நட்பு நாடு. இந்த அலி கமேனி வந்த பேர் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய பகைமை ஏற்படுது. இது காரணம் என்னன்னா மதம். அந்த மத அடிப்படைவாதத்தினால அங்க உள்ள இஸ்புல்லா, அமாசு, ஹவுதி, சிரியாவில் உள்ள தீவிரவாத குழுக்கள், இப்படி ஈராக்கில் உள்ள தீவிரவாத குழுக்கள், இவர்கள் எல்லாம் வச்சு இஸ்ரேல் மேலே இவர் போர் தொடுக்குது. மறைமுகமா இவர் அமைதியா இவர் நாட்டில் இருப்பாரு, அங்க பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து அந்த மக்களை கொலை செய்யுது.
இப்படி இத்தனை தீவிரவாத அமைப்புகளுக்கு பணமும் ஆயுதமும் கொடுத்து அந்த பணம் அந்த மக்களுடைய வரி பணம் எல்லாம் நாசம் பண்ணி அந்த நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய வறுமை, பஞ்சம், கொள்ளை எல்லாம் நடக்குது. ஏன் இதை சொல்ல வரோம் நம்ம அப்படின்னு சொன்னா, அந்த மத வெறியினால இவருடைய நாட்டு மக்கள் அந்த எண்ணெய் வளம் இதெல்லாம் வச்சு அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கு தண்ணீர் இல்லாம மிகப்பெரிய வறட்சி பூமியா இன்னைக்கு ஈரான் மாறிடுச்சு. இப்போ இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா ஜோர்டானுக்கு ஃபுல்லா தண்ணி யார் கொடுக்குதுன்னா இஸ்ரேல் தான் கொடுக்குது. இஸ்ரேலே ஒரு பாலைவன பூமி தான், சின்ன நாடு, கொஞ்சம் கொஞ்சம் ஆறுகள் இருக்கு. ஆனா ஜோர்டானுக்கு முழுவதுமா தண்ணி எங்கேருந்து சப்ளை பண்றாங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து தான் தண்ணி போகுது. அவர்கள் கடல் நீரை குடிநீரா மாத்துறாங்க. அதே மாதிரி உருவாக்கப்பட்ட நீர் மேலாண்மைன்னுவாங்க. நீரை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், சுத்தப்படுத்தின நீரை எதுக்கு பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும், இந்த அளவுக்கு நீர் மேலாண்மை கொண்ட நாடு இஸ்ரேல். அந்த நாட்டோட பகைமையை பாராட்டி இன்னைக்கு மிகப்பெரிய அழிவை யார் சந்திச்சுட்டு இருக்குது? ஈரான். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு அந்த சந்ததிக்கே என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். இந்த வசனம் இன்னைக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு நிறைவேறுதுன்னு மற்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு அவ்வளவு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இது கடைசி காலம்னு உணரணும். அதுக்காக தான் இந்த வசன குறிப்போடு இன்னைக்கு நாட்டில் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நாம இந்த வீடியோ பதிவு மூலியமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நோவா காலத்தில் உணர்வு இல்லாதனால தான் எல்லா மக்களும் அழிஞ்சு போனாங்க. அதனால நீங்கள் உணர்வுள்ள மக்களாக இருந்து இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். உலக அரசியலை பார்க்கணும். இது போன்ற பதிவுகள் நிறைய பேர் போடுறாங்க. அதெல்லாம் கேட்கணும், பார்த்தா தான் ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமா இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, ஈரான் எப்பவுமே இஸ்ரேலை சபிச்சுக்கணும், இஸ்ரேல் அழிப்பேன், இஸ்ரேல் டு டெத்துன்றது இது மாதிரி சொல்லிக்கிட்டே சபிச்சதுனால இன்னைக்கு அந்த நாடு சபிக்கப்பட்டிருக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படுன்றார். இப்போ இவர்கள் இஸ்ரேலை எப்பப்பார் சபிக்கிறது, அவர் மேல போர் தொடுக்கிறது, அமாசை வச்சு அடிக்கிறது, லெபனான் உள்ள இஸ்புல்லாவை வச்சு அடிக்கிறது, ஈராக்கில் உள்ள தீவிரவாதி குழு இருக்குது, சிரியாவில் இவர்கள் எல்லாம் வச்சு இஸ்ரேல் மக்கள் மேல மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த துன்பத்தை ஏற்படுத்துறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, 12 நாள் போர்ல இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அழிவை விட இன்னைக்கு ஏற்பட்டுகிற அவங்க மக்களாலே ஏற்பட்ட அழிவு மிக பெருசு ஈரானுக்கு. அந்த அலெக்சா மசூதிக்காக இவர்கள் பட்ட பாடு கஷ்டங்கள், அதனால ஏற்பட்ட இந்த போர்களே இன்னைக்கு ஈரான்ல எவ்வளவோ மசூதியை அவர்களே இஷ்டாங்க. இஸ்லாமியர்கள்கிட்ட ஒரு குணம், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் நினைக்கிறேன். ஆனாலும் அவர்கள் வரலாறை பார்த்தா ஏற்றுக்கொள்வார்கள். உலகிலே தான் வழிபடுற ஆலயத்தை இடிக்கிற ஒரே பிரிவு மக்கள் யாருன்னா அவங்க தான். இதே பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா அவர்கள் மசூதிக்குள்ள குண்டு வைப்பாங்க, அதுவும் வழிபாடு செய்யும்போதே வைப்பாங்க. ஆப்கானிஸ்தான்ல வச்சிருக்கிறாங்க, ஈராக்ல வச்சிருக்கிறாங்க, சிரியாவில் வச்சிருக்கிறாங்க. எல்லா தேசத்திலையும் அவர்களுடைய வழிபாட்டு மசூதியை அவர்களே குண்டு வச்சு இடிப்பாங்க. இது உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு. ஏன்னா யாருமே தான் வழிபடுறா இறைவன் சொல்லிட்டு நாம போய் உட்காந்து வழிபடுற வழிபாட்டு தலத்தை இடிச்சு நாம கேள்விப்பட்டதில்லை. அது பொதுமக்களுக்கு இடையூறாகவோ இல்லை அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை இடிச்சாதான் உண்டு தவிர, மற்றபடி யாரும் அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை யாரும் இடிக்கிறது இல்லை. ஆனால் இது இஸ்லாமியர்கள் எல்லா நாடுகள்லையுமே அவர்கள் நாடுகளில் செய்வாங்க. அடுத்த இதையும் இடிச்சிருக்காங்க. கிறிஸ்துவ ஆலயங்கள் துருக்கி ஒரு காலத்துல கிறிஸ்தவ நாடு, அதில் இவர்கள் அகதிகளாக போய் அங்கே இஸ்லாமியர் அதிகமாகி அந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றிட்டு இன்னைக்கு எங்கள் நாடுன்றாங்க. அதே மாதிரி தான் லெபனானும் நிறைய நாடு கிறிஸ்துவ நாடுகளை இஸ்லாமிய நாடுகளாக இருந்த கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அடித்து விரட்டிட்டு அவர்கள் தேசமாக எடுத்துக்கிட்டு, அதனால தான் எந்த இஸ்லாமிய நாட்டிலையும் அமைதி இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சண்டை. ஏன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு போர், லெபனானு, ஹமாஸு, ஹவுத்தி தீவிரவாதிகள்,
இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி, யுஏஇ, அவங்களும் அவுத்தி ஏமனில் சண்டை. இது மாதிரி எல்லா நாடுகள்லையும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இது ஆண்டவருடைய கடைசி காலம். எது எப்படி இருந்தாலும் ஆனால் இஸ்ரேல் மக்களை இவர்கள் எதிர்க்கும் போது, அவர்களை அழிக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவர்களை அழிப்பார். இப்போ அதை தான் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் கண்டுபிடிப்பில் இந்த உலக மக்கள், யூத மக்கள் கண்டுபிடிப்பில் இந்த உலக மக்கள் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அத கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு லோத்தும் அவனோடு கூட போனான். இப்படி இவர்கள் அங்க 1000 மடங்கு நீ விருத்தி அடைந்தாயின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமுக்கு. அதுபோல ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் அவர்களை எதிர்க்கிற, அவர்கள் சந்ததியை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் தூஷிப்பார். ஏன்னா அப்படி பண்ணதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நடக்க இவர்கள் இன்னும் கொஞ்ச நாள், இப்போ இந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அலி கம்பெனி நாட்டை விட்டு ஓடி இருக்கலாம், இல்லைன்னா அவர் அமெரிக்க அரசால் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு சூழ்நிலை இன்னைக்கு அவருக்கு போயிருக்கு. இவ்வளவு வயதாயும் ஆட்சியை விடுவதற்கு அவருக்கு கொஞ்சமும் மனதில்லை. ஏன் சொல்ல வரேன்னா, அவர் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேலில் பூ பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலைவன தேசம் இஸ்ரேலு. அந்த தேசத்தில் அவர்கள் எது வச்சாலும் பயிர், பழங்கள், ஆப்பிள், மாதுளை எல்லாம் பெரிய பெரிய பழங்கள் பூத்து காய்த்து இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த வசனம் அப்படியே நிறைவேறுது பாருங்க. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்ல வரோன்னா, மக்கள் வேதத்தை வாசிக்கணும். கிறிஸ்துவ மக்கள் வேதத்தை பார்க்கணும். வேதத்தை பார்த்துட்டு அதன்படி மக்கள் கிறிஸ்துவ மக்கள் நடக்கணும். ஏன்னா கிறிஸ்துவ மக்களே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஆண்டவர் எப்போ வருவாருன்னு. ஆண்டவருடைய வருகைக்கான காலங்கள் தான் இது, அடையாளங்கள் தான் இதெல்லாம், கடைசி காலங்கள். அதுபோல் இவர்கள் ஈரான் மக்கள் நாட்டை வளப்படுத்தணும்னா அவர்களுக்கு எண்ணெய் வளம் இருக்குது, எல்லா வளம் இருக்குது, அவர்கள் நாட்டை வளப்படுத்தியிருக்கலாம். அதை விட்டுட்டு இஸ்ரேல் மேலே இஸ்ரேல் அழிக்கிறதே இவர்கள் குறியா இருந்தப்போ அதனால தான் இவர்கள் இன்று அழிக்கப்பட்டு வராங்க. இஸ்ரேல் மக்கள் மேலே குறியா இருந்ததுனால தான் இவர்கள் இன்று அழிக்கப்பட்டு வராங்க. அதே போல அமெரிக்கா, இஸ்ரேல் கிறிஸ்துவ மக்களை அழிக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த நிலைமை தான் உருவாகும். நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் மேலே மிகப்பெரிய ஒடுக்குதல், பெண்களை ஆண்களை கிறிஸ்மஸ் அன்னி கட்டி வச்சு அடித்தது, இது மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடந்துருக்கு. இது கடைசி காலம். இந்த காலத்தில் நாம் ஆண்டவரை பார்க்கணும். கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? மார்க் 13:7 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதியுங்கள், இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது. இப்போ யுத்தங்களும் யுத்த செய்தியை நாம கேட்டுதாங்கிறோம். இதெல்லாம் அர்மேனியா, அசர்பைஜான் போர், நிறைய நாடுகளில் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா லண்டன்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல் காத்து, சுவிட்சர்லாந்து, கனடா, துருக்கி, இவங்கெல்லாம் இலங்கை எல்லாம் பயங்கர வெள்ளம், நிலநடுக்கம் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இதுதான் கடைசி காலம். அதனால நீங்க இதுக்கெல்லாம் கலங்காதீங்க, முடிவு வராது அப்படின்றாரு. ஜனத்துக்கு விரோதம் ஜனம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இப்போ கிறிஸ்துவ மக்களை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே உள்ள இடத்துல நீதிமன்றத்தில் எல்லாம் கன்னிஸ்திரிங்களெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு என்ன செய்தாங்க? போன மாதம்
விசாரணை பண்ணாங்க, மதம் மாத்துறாங்கன்னு. இவர்களுக்கு வந்து தெளிவு அற்றவர்கள். என்ன காரணம்னா, மதம் மாற்றன்றாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, என் பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்றார். நீ கோடி பேர் சொன்னாலும் ஒருத்தன் மனம் மாற மாட்டான். ஆண்டவர் அவனை அழைச்சாதான் வருவார்னு வேதம் சொல்லுது. ஆனால் இவர்கள் அதெல்லாம் தெரியாது. அப்ப என்ன சொல்றாரு, நீங்கள் ஜெப ஆலயங்களே அடிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு சர்ச்சில் போய் மக்கள் அடிச்சிருக்காங்க. வேதம் சொல்றது அப்படியே நடக்குது பாருங்க. என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். யாரு? ஆண்டவர் நிமித்தமாக எல்லா இடத்துலயும் போய் நீங்க நிறுத்தப்படுவீங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவார். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, என் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், அடிக்கப்படுவீர்கள், துன்புறுத்தப்படுவீர்கள் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இதனால வந்து இது கடைசி காலம், நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஈரான் மாதிரி தெரியாம டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் சொல்லிட்டு அந்த சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டு இன்னைக்கு கொமேனி எந்த தேசத்துக்கு தப்பிச்சு போகலாம், ரஷ்யா போகலாமா இல்லை வேற ஏதாவது நாட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணினுங்கிறார். இல்லை அமெரிக்கா முயற்சி எடுத்து அவரை வெனிசுலா மாதிரி எடுக்குமான்னு தெரில, கைது பண்ணுமான்னு தெரில. ஏன்னா அவருக்கு 87 வயசில் ஆட்சி விட மனசு இல்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய கோட்பாடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆட்சி அதிகாரத்து மேலே மிகவும் பற்றுள்ளவர்கள். ஆட்சி அதிகாரத்தை சின்ன நாடு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இருக்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஒரு நாடு. அந்த நாட்டை வச்சுக்கிட்டு அதில் வர எண்ணெய் வச்சுக்கிட்டு பல மனைவிங்க கட்டிக்கிட்டு தீவிரவாதம் பண்ணிக்கிட்டு உலகத்தில் அமைதியின் காரணம் தான் அவர்களும் முக்கிய காரணம். கேட்டால் அமெரிக்கா மேலே தான் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின்படி என்ன சொல்லுதுன்னா, இஸ்மவேலே உன் கை இந்த உலகத்துக்கு ஆகாதுன்றாரு. நீ இந்த உலகத்தை பகைப்ப, இந்த உலகமும் உன்னை பகைக்கின்றார். அந்த வம்சாவழி, அந்த சந்ததி, அந்த கோட்பாட்டில் வந்ததுனால்தான் இன்னைக்கு இவர்கள் உலகத்தில் அமைதியற்ற நிலையில, மற்ற மக்களுக்கும் அமைதி இல்லாம உலகத்தில் இதனால பொருளாதாரம் வேறு ஏற்றம். ஈரானுக்கு ஒரு பாதிப்பு அங்கே வருதுன்னா எண்ணெய் வளம், மற்ற அரபு நாடு சண்டை வரும்போது என்ன ஆகும்? எண்ணெய் விலையேற்றமாவது உலகம் ஃபுல்லாக அது போகும்போது எல்லா மக்களுக்கும் விலையேற்றம் ஏற்படும். இவங்க இங்கிருந்து ஏற்றுமதி, அவர்களுக்கு உணவு, தண்ணீர், மற்ற ஆடைகள் ஏற்றுமதி பண்ணால் அதனுடைய விலையை இவங்க ஏற்றுவாங்க. இப்படி உலகத்தின் பொருளாதாரம் ஏறிடும். அது காரணம் வந்து இவர்களுடைய ஆட்சி முறை. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் 2 முறை 4 ஆண்டு அதுதான் ஒரு ஒழுங்கு. 4 ஆண்டு ஆட்சி செய்தாரா, அதோட அவர் போயிட்டா வேறு ஒருவர் வருவார். ஏன்னா ஒருவரே 40 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டெல்லாம் ஆட்சி பண்ணுறது எங்கடானா அரபு நாடுகளில் தான். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அவர்களுக்குள்ள ஆசை, மக்கள் மேலே உள்ள அந்த பயம் போயிடும், ஆசை அதிகரிக்கும், நிறைய தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் இப்போ 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இவர் இருக்கிறார், அலி கமானி என்றவர் ஏற்கனவே இருந்தவர். அவருடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புக் எழுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணலாம்லாம் அவர் ஒரு சொல்லியிருப்பார் மக்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த உலக ஒழுங்குக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதனால தான் இவர்கள் வந்து முன்னேற்ற பாதையை விட்டுட்டு ஈரான் வந்து அமெரிக்காவை அழிக்கணும், இஸ்ரேலு ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவர்களை வந்து யார் சேர்ந்தாலும் எத்தனை நாடு சேர்ந்தாலும் அழிக்க முடியாது. அது அவர்களுக்கு தெரியாது. எவ்வளோ அவர்கள் வேதத்திலேயே இருக்கும், ஆனாலும் அவர்கள் வந்து அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறதுனால தான் இவ்வளோ பெரிய அழிவே ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதனால உலக அமைதியின்மையே போயிட்டு இருக்குது. கிறிஸ்துவ மக்கள் எச்சரிக்கையாக இருக்குது. ஆண்டவருடைய கடைசி காலமாக இருப்பதனால, ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருப்பதனால் நாம் ஆண்டவரிடத்தில் செல்வதற்கு நாம் ஒழுக்கத்தோடும் வேதத்தின்படியும் அவருடைய நியாயங்கள் படியும் கட்டளைகள் படியும் நான் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.